வணக்கம், இது உங்கள் ஜாப் 360 தமிழ். நம்ம இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோன்னா, டிஎன்பிசி டிஎன்யூஎஸ்ஆர்பிக்கு யூஸ் ஆகிற மாதிரி வீடியோஸ் தான் நம்ம சேனலில் போட்டுட்ருக்கோம். அதுபடி ஆல்ரெடி ஜிஎஸ் வீடியோஸ்லாம் நம்ம சேனலில் அப்லோட் பண்ணியிருக்கேன். இப்போ தமிழில் ஒரு டாபிக் பார்க்கலாம். தமிழில் மருவு பெயர்கள் பற்றி பார்க்கலாம். இந்த மருவு பெயர்களுக்கெல்லாம் நமக்கு நியூ சிலபஸ் மாற்றினதுக்கப்புறம் ரொம்ப இம்பார்ட்டன்ஸ் கொடுக்காங்க. அதுபடி 2025க்கு நம்ம ஒரு 50லேருந்து 80 மருவு பெயர்கள் படிச்சிருப்போம். பட் இந்த வருஷம் 2025 படி கேட்ட கொஷின் அடிப்படையில் நம்ம பார்த்தோன்னா நம்ம இன்னும் டெப்த்தாக படிக்கணும் அப்படின்றது தெரியுது. ஸோ இது வரைக்கும் கேட்டது அது கூடவே ஸ்கூல் புக் 6th to 12th வரைக்கும் இருக்கிற எல்லா மருவு பெயர்களையுமே கண்டிப்பாக படிக்கணும். அதுபடி நமக்கு பார்த்தோன்னா ஒரு 400லேருந்து 420 வரைக்கும் மருவு பெயர்கள் ஸ்கூல் புக்ஸ்லேயே கவர் ஆகுது. அது புது புக்கு பழைய புக்கு எல்லாம் சேர்த்து. ஸோ அதெல்லாம் இந்த வீடியோவில் பார்க்கலாம். இந்த வீடியோ பார்ட் 1 பார்ட் 2 பார்ட் 3 3 வீடியோவாக பார்த்தலாம். ஏன்னா 450 இருக்கும்போது ஒரே வீடியோவில் கவர் பண்ணால் நம்ம யாருக்குமே படிக்கிற இன்ட்ரெஸ்ட்டே வராது. ஸோ இந்த வீடியோவில் எவ்வளோ கவர் பண்ண முடியுமோ அவ்வளோ பார்த்துடலாம். ஃபஸ்ட்டு மருவு என்றால் என்ன அப்படின்றத பார்க்கலாம். தமிழக ஊர் பெயர்கள் காலப்போக்கில் ஒலிப்பு மாற்றத்தால் சிதைந்தோ திரிந்தோ அல்லது சுருங்கியோ வழங்கப்படுவதே மருவு எனப்படும். இதுவுமே நல்லா பார்த்துக்கோங்க. ஏன்னா ஸ்டேட்மெண்ட் கொஷனில் கூற்றில் கொடுத்துருவாங்க. கூற்றில் கொடுத்துட்டு சரியாக தவறான்றதெல்லாம் கேட்குறாங்க இப்போது. ஸோ எல்லாத்துக்கும் டெஃபினேஷனும் ரொம்ப முக்கியம். இப்போ ஆல்ரெடி ப்ரீவியஸாக நம்ம பார்த்தபடி மருவு பெயர்கள் என்ன பார்ப்போம். இப்போ தஞ்சாவூர்னா தஞ்சை, திருநெல்வேலினா நெல்லை, உதகமண்டலம்னா ஊட்டி உதகை, கோயம்புத்தூர்னா கோவை. இதை மாதிரி சிம்பிளான வேர்ட்ஸ் பார்த்துருப்போம். இப்போ இந்த சிம்பிளான வேர்ட்ஸும் இம்பார்ட்டன்ட் தான். அது கூடவே நமக்கு ரொம்ப டெப்த்தாகவும் கேட்குறாங்க. இதில் ப்ரீவியஸாக ரொம்ப ஈஸியாக கேட்ட கொஷின்ஸ். இப்போ டெப்த்தாக எப்படி கேட்பாங்க அப்படின்றத பார்க்கலாம். ஃபஸ்ட்டு கொஷின், அவளிவ நல்லூர். இது எப்படி மருவி இருக்குன்னு பார்த்தோன்னா, அவளிவ நல்லூர் இதில் லீயே மாறிடுச்சு. நம்ம நல்லா தெளிவாக படிச்சுக்கோங்க. லீயும் மாறி இருக்குது, நேவும் மாறி இருக்குது. நெக்ஸ்ட்டு அலும்பிர் கோவில். இது எப்படி மாறி இருக்குன்னு பார்த்தோன்னா அம்பு கோயில் மாறி இருக்குது. இதே மாதிரி ஃபுல்லாக டிஃப்ரெண்ட்டாக மாறுறது ரொம்ப இம்பார்ட்டன்ட். நார்மலாக மாறுறத விட டிஃப்ரெண்ட்டாக மாறுறத டிஎன்பிசியில் கேட்பாங்க. ஸோ அதை தெளிவாக படிச்சுக்கணும். அழகாபுரி அப்படின்றது அழகைன்னு மாறி இருக்குது. அது கூடவே அறந்தாங்கி அறந்தைன்னு மாறி இருக்குது. அரையணி நல்லூர் இது அரகண்ட நல்லூர்னு மாறி இருக்குது. நெக்ஸ்ட்டு அரைப்பள்ளி வளப்பூர் நாடு. இது டோட்டலாக அதோட நிலைமொழி வரைக்கும் எல்லாமே மாறிடுச்சு. அரைப்பள்ளி அப்படின்றது வளப்பூர் நாடுன்னு மாறி இருக்குது. நெக்ஸ்ட்டு அன்பில். இது எப்படி மாறிக்குன்னா அம்பில்னு மாறி இருக்குது. கூடவே கீழ் அம்பில். இது ரெண்டுத்தில் எது கொடுத்தாலுமே அது ஆன்சர் தான். நெக்ஸ்ட்டு அன்னியூர் பொன்னூர். இது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஏன்னா இதுவுமே டோட்டலாக டிஃப்ரெண்ட்டாக மாறி இருக்குது. நெக்ஸ்ட்டு ஆண்மையூர் ஆம்பூர் அப்படின்னு மாறி இருக்குது. அது கூட அருக்காடு ஆறுகாடு. ஆறுகாடு ஆற்காடு. ஆறு அப்படின்றது இருன்னு மாறி இருக்குது. ஸோ ஆறுகாடு ஆற்காடுன்னு மாறி இருக்குது. இந்த ஆற்காடில் இரு எப்படி மாறி இருக்குது அப்படின்றத தெளிவாக பார்த்துக்கோங்க. ஆரூவில் நார்மல் ரூ இருக்குது. ஆற்காடில் சிறப்பு இரு இருக்குது. நெக்ஸ்ட்டு ஆரூர். ஆரூர் அப்படின்றது திருவாரூர் அப்படின்னு மாறி இருக்குது. நெக்ஸ்ட்டு இம்பார்ட்டன்ட் என்னென்னு பார்த்தோன்னா அச்சிரம்பாக்கம் அப்படின்றது அச்சரம்பாக்கம்னு மாறி இருக்குது. நெக்ஸ்ட்டு அண்ணன் வாயில். இது சித்தன்ன வாசல்னு மாறி இருக்குது. இதை கூற்று காரணத்தில் அண்ணன் வாயில் சித்தன்ன வாயில் மாறி இருக்குன்னு கொடுப்பாங்க. பட் சித்தன்ன வாசல் தான் கரெக்டு. சித்தன்ன வாயில் ராங்கு. நெக்ஸ்ட்டு அணி அண்ணாமலை. இது திருவண்ணாமலைன்னு மாறி இருக்குது. நெக்ஸ்ட்டு அம்பாசமுத்திரம் அம்பை. இது எல்லாருக்கும் தெரிஞ்சது தான். நெக்ஸ்ட்டு அம்பர் மாகாளம். இந்த அம்பர் மாகாளமே டோட்டலாக டிஃப்ரெண்ட்டாக மாறி இருக்குது. கோவில் திருமாலம் மாதிரி இருக்குது. இது மாதிரி டிஃப்ரெண்ட்டாக இருக்கிறதுலாம் நீங்கள் மார்க் பண்ணி வச்சுக்கோங்க. நெக்ஸ்ட்டு அமராபதி அப்படின்றது அமராவதின்னு மாறி இருக்குது. அது கூடவே அரகண்டபுரம். அரகண்டபுரம் நாகலாபுரம்னு மாறி இருக்குது. அது கூடவே ரொம்ப இம்பார்ட்டண்டான ஒரு மருவு பேர் என்னென்னு பார்த்தோன்னா அரசிலி. இது எப்படி மாறி இருக்குன்னா உளுந்தியா பட்டு அப்படின்னு மாறி இருக்குது. இதை தெளிவாக படிச்சுக்கோங்க. நெக்ஸ்ட்டு அரதை பெரும்பாலூர். இது எப்படி மாறி இருக்குன்னு பார்த்தோன்னா அரித்துவார மங்கலம். நெக்ஸ்ட்டு அரிசிற்கரை புத்தூர். இது ரெண்டு விதமாக மாறி இருக்குது. ஃபஸ்ட்டு எப்படின்னு மாறி இருக்குன்னு பார்த்தோன்னா அழகார் திருப்புத்தூர் அப்படின்னு மாறி. நெக்ஸ்ட்டு அழகாதிரி புத்தூர் அப்படின்னு மாறி இருக்குது. இது ரெண்டுத்தில் எது கொடுத்தாலுமே ஆன்சர் தான். நெக்ஸ்ட்டு அருகன்குளம். அருகன்குளம் அப்படின்றது அருங்குளமும், அருகன் குன்றம் அப்படின்றது அருங்குன்றம்னு மாறி இருக்குது. இதை மாதிரி ஈஸியாக இருக்குது அப்படின்றது லைட்டாக படிச்சிடாதீங்க. இப்போ எக்ஸாம்பிளுக்கு இந்த அருகன் குன்றம் அப்படின்றத ரூ மாற்றி கொடுப்பாங்க. ஆப்ஷனில் 2 ரூமே இருக்கும். எது நீங்கள் கரெக்டுன்றதை தெளிவாக படித்தா தான் தெரியும். ஸோ அருகன் குன்றம் அப்படின்றது அருங்குன்றம் அப்படின்னு மாறி இருக்குது. நெக்ஸ்ட்டு அருப்புக்கோட்டை. அருப்புக்கோட்டை திருநள்ளூர் அல்லது அறுவை. இது ரெண்டுத்தில் எது கொடுத்தாலுமே ஆன்சர் தான். ஸோ நமக்கு அறுவை நிறைய பேர் படிச்சிருப்பீங்க. அது கூடவே திருநள்ளூர் அப்படின்றதுமே அருப்புக்கோட்டைக்கான மருவு பெயர் தான். நெக்ஸ்ட்டு ஆற்றூர். ஆற்றூர் அப்படின்றது ஆரைன்னு மாறி இருக்குது. நெக்ஸ்ட்டு இடைக்குளம். இடைக்குளம் ரொம்ப இம்பார்ட்டண்டானது. இடைக்குளம் அப்படின்றது மருத்துவக்குடி அப்படின்னு மாதிரி இருக்குது. இதுவுமே டிஎன்பிசியில் நம்ம எதிர்பார்க்கலாம். இந்த கொஷினை எடுக்கலாம். இடைக்குளம் அப்படின்றது மருத்துவக்குடி அப்படின்னு மாதிரி இருக்குது. நெக்ஸ்ட்டு இடைமருதில் அப்படின்றது
திருவிடைமருதூர் அப்படின்னு மாறி இருக்கு. நெக்ஸ்ட்டு ராமநாதபுரம் முகவை. இது வந்து ஆல்ரெடி நல்லா படித்தவங்க எல்லாருக்குமே தெரியும். ராமநாதபுரத்துக்கு முகவைன்னு ஒரு பேர் இருக்குது. நெக்ஸ்ட்டு இளங்கோக்குடி அப்படின்னா அம்பாள் சமுத்திரம். இதை எப்படி சொல்கிறாங்கன்னா அம்பா சமுத்திரம்னு சொல்கிறாங்க. இந்த அம்பா சமுத்திரத்தை பார்த்தோன்னா அம்பா சமுத்திரத்தை கொஷினில் கேட்டாங்கன்னா அம்பைன்ற ஒரு மருவும் இருக்குது. பட் வந்து இதில் நமக்கு கொடுத்துருக்குது இளங்கோக்குடி அண்ட் வந்து அம்பாள் சமுத்திரம். இதுதான் மருவி அம்பா சமுத்திரம்னு மாறி இருக்குது. இந்த அம்பா சமுத்திரமே மருவி அம்பைன்னு மாறி இருக்குது. நெக்ஸ்ட்டு ராஜராஜேஸ்வரம். இது வந்து தாராசுரம். நெக்ஸ்ட்டு இன்னம்பர் அப்படின்றது இன்னம்பூர்னு மாறி இருக்குது. அது கூடவே இரும்பூலை அப்படின்றது வந்து ஆலங்குடின்னு மாறி இருக்குது. இந்த இரும்பூலை வந்து டோட்டலாக டிஃப்ரெண்ட்டாக மாறி இருக்குது. ஸோ இதுவுமே இம்பார்ட்டன்ட். இரும்பூலை வந்து ஆலங்குடின்னு மாறி இருக்குது. நெக்ஸ்ட்டு ஊர் பார்த்தோன்னா ஈரோடை. ஈரோடை அப்படின்றது தான் நமக்கு மருவி ஈரோடுன்னு மாறி இருக்குது. நெக்ஸ்ட்டு ஈங்கோய் மலை. இது வந்து திருவிங்கநாத மலைன்னு மாறி இருக்குது. இது டோட்டலாக டிஃப்ரெண்ட்டாக இருக்குது. ஸோ இதேமே வந்து டிஎன்பிசி எக்ஸாம்ஸில் நம்ம வந்து எக்ஸ்பெக்ட் பண்ணலாம். ஸோ இது மாதிரி டோட்டலாக டிஃப்ரெண்ட்டாக இருக்கிறத நல்லா நோட் பண்ணி எழுதி வச்சுக்கோங்க. இந்த மாதிரி ஊர் நேமில் வந்து ஒரு தடவை 2 தடவை வீடியோ பார்த்தாலாம் வந்து மைண்டில் நிற்காது. ஏன்னா அதுக்கு அப்புறம் வந்து நீங்கள் நிறைய படிப்பீங்க. ஸோ இதெல்லாம் வந்து மைண்டில் நிற்காது. இது மாதிரி டிஃப்ரெண்ட்டாக இருக்க ஊரை வந்து தனியாக நோட் பண்ணி எழுதி வச்சுட்டு அப்புறம் ரீகால் பண்ணால் உங்களுக்கு நல்லா ஈஸியாக புரியும். ஸோ டிஃப்ரெண்ட்டாக இருக்கிறதெல்லாம் நோட் பண்ணி வச்சுக்கோங்க. இப்போ இந்த வீடியோவை வந்து இன்னொரு தடவை ரீகால் பண்ணுறதுக்கு பார்த்துக்கோங்க. நெக்ஸ்ட் வீடியோவில் நான் அடுத்தடுத்த பார்ட் வந்து அப்லோட் பண்ணுறேன். ஏன்னா வந்து ஒரு பாட்டும் வந்து 5 நிமிஷத்துக்கு மேலே போச்சுன்னா வந்து நமக்கு போர் அடிக்க ஆரம்பிச்சிடும். ஸோ வந்து இன்றைக்கி கொடுத்துருக்க அந்த 20லேருந்து 25 நான் சொல்லியிருப்பேன். அதை வந்து நல்லா ரீகால் பண்ணிவிட்டு ஒரு தடவை எழுதியும் பார்த்துக்கோங்க. அப்போ தான் மைண்டில் நிற்கும். ஏன்னா நமக்கு இன்னும் எக்ஸாம்ஸ்க்கு நிறைய டைம் இருக்குது. ஸோ படிக்கும் போதே தெளிவாக படிச்சிருங்க. அப்போ தான் நமக்கு வந்து மைண்டில் நிற்கும். இல்லைனா நமக்கு ரீகால் பண்ணலன்னா மறந்துடும். ஒரு இதை படிச்சிங்கன்னா ரிட்டன் ரீகால் பண்ணிக்கோங்க. கூடவே இதை மாதிரி யூஸ்ஃபுல்லான தமிழ் வீடியோஸ் பார்க்குறதுக்கு, தமிழில் இருக்க கொஷின்ஸ், இம்பார்ட்டண்டான கொஷின்ஸ்லாம் பார்க்குறதுக்கு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் நான் போடுற அடுத்தடுத்த யூஸ்ஃபுல்லான தமிழ் வீடியோஸ் உங்களுக்கு வரும். இந்த வீடியோவில் உங்களுக்கு ஏதாவது சந்தேகங்கள் இருந்துச்சுன்னா கமெண்ட்டில் கேளுங்க. உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி மெம்பர்ஸ் யாராவது வந்து டிஎன்பிசி எக்ஸாமுக்கு படிச்சுட்டு இருந்தாங்கன்னா அவங்களுக்கு இந்த வீடியோவும் ஷேர் பண்ணி விடுங்க. தேங்க்யூ.